வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். வாகன இறக்குமதியால் ஏற்பட்டுள்ள சிக்கல், 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு பாதிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக திருமலையில் வெடித்த போராட்டம். ராணுவத்தை ஆதரித்த பிள்ளையானுக்கு நேர்ந்துள்ள கதி, கம்மன்பில குற்றச்சாட்டு. மீண்டும் மத்திய கிழக்கில் பதற்றம், அதிரடியாக வான்பரப்பை மூடிய ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட 50,000 இளையோருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நேர்முக தேர்வு நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவாகும் இளையோர் சமுர்த்தி துறையால் நிதியளிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து தொழிற்கல்வி படிப்புகளை தொடர 50,000 மதிப்புள்ள முழு உதவித்தொகையை பெறுவார்கள். மேலும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களுக்கு வணிக பயிற்சியும் சொந்தமாக தொழில் தொடங்க சலுகை கடன்களும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 வருடங்களில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த செயல் திட்டம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் துறைமுகங்களில் சிக்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது. அவற்றை விடுவிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதற்கு உரிய பதிலும் கிடைக்கவில்லை என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடத்துமாறு கோரிய போதிலும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வாகனங்களை விடுவிக்காமல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் வைத்திருப்பதால் தாமத கட்டணங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வேறொரு நாட்டுக்கு சொந்தமானது என்பதால் செலுத்தப்படும் தாமத கட்டணங்கள் அந்த நாடுகளுக்கு டாலர்களில் மாற்றப்படுகின்றன. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பெரும்பாலான வாகன நிறுத்துமிடங்களும் தனியார் துறையை சேர்ந்தவை என்பதால் அந்த தாமத கட்டணங்களும் அவர்களுக்கு செலவாவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக திருகோணமலையில் கையெழுத்திடும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இன்றைய தினம் திருகோணமலை பேருந்து தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக நடைபெற்றுள்ளது. இன்னும் ஒரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்க, அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காய் போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்ப்பு பதாதைகள் கையெழுத்திடும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் கையெழுத்து போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்துக்களை இட்டதையும் காண முடிந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விடுதலை புலிகளிலிருந்து விலகி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலிகொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் அசாத் மௌலானாவை அரசு தரப்பு சாட்சியமாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை ராணுவத்தின் மீது சுமத்தவே அரசு தரப்பு எதிர்பார்க்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடத்தினர் என்ற பிள்ளையானூடாக வாய்மூல சாட்சியத்தை பெறவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது. தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளிலிருந்து விலகி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. பிள்ளையானை நான் சிறையில் சென்று சந்தித்தேன். நன்றிக்கடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக முன்னிலையாகியுள்ளேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது வானிலையை மீண்டும் மூடியுள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் இன்று காலை முதல் தனது மேற்கு மற்றும் தென்மேற்கு வான்பரப்பை தற்காலிகமாக மூடியதாக அதிகாரப்பூர்வம் அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கை காரணமாக பல சர்வதேச விமானங்கள் ஈரான் வான்பரப்பை தவிர்த்து பாகிஸ்தான், கத்தார் மற்றும் துருக்கி வழியாக பயணிக்கின்றன. இதனால் விமான நிலையங்களில் தாமதம் மற்றும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த வாரம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் மீண்டும் உளவுத்துறை தாக்குதல், சைபர் தாக்குதல்கள் மற்றும் கடல் ரீதியான பதில்கள் இடம்பெற்றுள்ளன. ஜூலை 10 அன்று ஈரானில் உள்ள ராணுவ முகாமில் ஏற்பட்ட படுகாயம் மற்றும் வெடிவிபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வான்பரப்பை மூடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ஈரான் விளக்கம் அளித்துள்ளது.
தொடர்ந்து மத்தியின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.